ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த பைமோட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மளிகை சாமான பொருட்களாகட்டும், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமாவே இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா டயோடு, அதாவது டயோடு எப்படி வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டயோடை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். அது என்ன டயோடு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயோடை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயோடுன்னு அப்படி என்னென்னு பார்த்தோம்னா, டயோடு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனோடு டெர்மினல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேத்தோடு டெர்மினல். இந்த 2 டெர்மினலும் வந்து பார்த்தீங்கன்னா டயோடுக்கு இருக்கும். இந்த ஆக்சுவலாக டயோடு அப்படின்னா என்ன பண்ணுன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அதாவது கரண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைரக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணும், ரிவர்ஸில் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயோடோட டெஃபினிஷன். இந்த டயோட டெஃபினிஷன் இந்த டயோடை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ரெகுலேஷன் அங்கே இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் டயோடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டிவிஎஸ் டயோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் வோல்டேஜ் சப்ரஷன் டயோடுன்னு சொல்கிறாங்க. அதாவது டிவிஎஸ்கோட ஃபுல் ஃபார்மு டிரான்சியன்ட் வோல்டேஜ் சப்ரஷன் சொல்கிறாங்க. ஸோ அதோட சர்க்யூட் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் டயோட வந்து எப்படி ஒரு சர்க்யூட்குள்ளே யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கீழே ஒரு டயக்ராம் காட்டியிருப்பேன். ஸோ என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டருக்கு அப்புறம் ஒரு டிவிஎஸ் டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பேஜில் நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்னா வாட் இஸ் டிவிஎஸ் டயோடு? டிவிஎஸ் டயோடுன்னு சொன்ன மாதிரி டிரான்சியன்ட் வோல்டேஜ் சப்ரஷன் டயோடு. ஓகேவா? இந்த டயோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்யூட் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. எதுக்காகனா சடனாக ஒரு வோல்டேஜ் வந்து அதிகமாச்சுன்னா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சர்க்யூட் வந்து ஒரு நார்மல் வோல்டேஜில் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக எக்ஸஸ் வோல்டேஜ் வரது வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் டயோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது எப்படிலாம் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கிளாம்ப்பு, அப்சர்விங் எக்ஸஸ் எனர்ஜி அண்ட் ப்ரிவென்டிங் டேமேஜ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ப்ரொடெக்ஷன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ். ஆக்சுவலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை பாடியிலேருந்து நம்மளே அறியாமல் வோல்டேஜ் வந்து வெளியேறும். அதெல்லாம் இஎஸ்டி நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயோடு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் லைட்னிங் சப்ரஷன் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பவர் சர்ஜ் ப்ரொடெக்ஷன், அதாவது பவர் யூசேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் டயோடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த டயோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயோடு எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்னா நார்மலி இந்த டிவிஎஸ் டயோடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நான் கண்டக்டிவ் இன் ஏ சர்க்யூட். அதாவது நான் கண்டக்டிவ், அது வந்து உடனே கண்டக்டிவ், அதாவது உடனே ஆக்டிவெல்லாம் இருக்காதுங்க. இது நான் கண்டக்டிவாக தான் இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வந்து அக்கர் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுன்னா இது உடனே என்னன்னா இந்த வந்து டேர்ன் ஆன் ஆகிக்கும். இந்த டயோடு வந்து டேர்ன் ஆகிட்டு டைவர்ட்டிங் எக்ஸஸ் கரண்ட் டு த கிரவுண்ட். அதாவது என்ன பண்ணுன்னா எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து அதிகமாகும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆன் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸஸ் கரண்ட்டை என்ன பண்ணுன்னா டைவர்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் போய் போட்டுரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் டு நார்மல், அதாவது வோல்டேஜ் வந்து எப்போ ரிட்டர்ன் நார்மல் ஆகுதோ அது வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் அப்படியே இருக்குது. எப்போ நார்மல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டயோடு வந்து டேர்ன் ஆஃப் அலோவிங் நார்மல் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ வோல்டேஜ் வந்து அதிகமானாலும் என்ன பண்ணுறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட்டிங் எக்ஸஸ் கரண்ட் இன்டு கிரவுண்ட் ஆயிரும். எப்போல்லாம் வோல்டேஜ் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டயோடோட ஃபங்க்ஷன் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் HDMI போர்ட்ஸு, பவர் சப்ளை லைன்ஸு, ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயோடு வந்து எதுக்காக எங்கெங்கெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜு, கிளாம்பிங் வோல்டேஜ், பவர் ரேட்டிங் ஏரியாவில், ரெஸ்பான்ஸ் டைம் ஏரியாவில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் டயோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக டாபிக் இருக்கும்போது எதுக்காக இந்த டிவிஎஸ் டயோடு வந்து ஒரு சர்க்யூட்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த